ஆனால் ஒரே ஒரு திருக்குறள் புஸ்தகத்தை எழுதிட்டு ஒரு மனிதர் 2000 வருஷம் வாழறார். எத்தனை வருஷம்? 2000 வருஷம் வாழறார். இன்னும் 10,000 வருஷம் வாழ்வார். எத்தனை வருஷம் வாழ்வார்? இன்னும் 10,000 வருஷம் வாழ்வார். ஒரு தன் ஆயுள் முழுதும் ஒன்றை செதுக்கி செதுக்கி ஒரு புஸ்தகம் எழுதினார். நான் கம்பர் அப்படிதான் பார்க்குறேன். 10,000 பாட்டு தாண்டிடுச்சு. 10,000 பாட்டு தழுவிதான் எழுதினாருன்னு சொல்றாங்க. ஆனா அவருடைய புலமை பாருங்க, எழுத்துல கொண்டு வந்து எப்படி செதுக்கிறாரு. திருவள்ளுவர் தனக்கு முன்னாடி எவரும் பயன்படுத்தாத ஒரு யாப்பை பயன்படுத்துறார். அதான் திருவள்ளுவருடைய ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன யாப்பு? குறள் வெண்பா யாப்பு. நீங்க இப்ப ஒரு திருக்குறள் சொல்ற பாருங்களேன். எப்பொருள் சொல்லுங்க பாப்போம். பார்த்தீங்களா? முந்தானத்து படிச்சிங்களா? நேற்று படிச்சிங்களா? எல்லாரும் 6ஆம் கிளாஸ்ல படிச்சது. கற்க இதெல்லாம் எப்போ படிச்சிங்க? போன வாரத்தில் படிச்சிங்களா? போன வாரத்தில் என்ன நடத்துகிறோன்னு கேட்டாலே ஐயா அது அதாவது அப்படின்னு ஒன்று தோணும்ல. ஆனால் 3ஆம் வகுப்பிலும் 4ஆம் வகுப்பிலும் 6ஆம் வகுப்பிலும் படித்த திருக்குறள் 50 திருக்குறள் உங்கள் மனசுக்குள்ள உட்காந்துருக்கு. ஏன்? அந்த வடிவம் ரொம்ப முக்கியம். இப்போ நான் ஒரு சங்கலக்கிய பாட்டை சொல்லி குறுந்தொகை பாட்டை சொல்லி நான் கேட்டேன்னா நிலத்தினும் பெரிதே கம்முன்னு இருப்பீங்க. தெரியாது. யாயும் நியாயும் சினிமா திரைப்பாடல் வரைக்கும் வந்துருச்சு. அது யாயும் நியாயும் யாராகியோரோ எல்லாரும் இப்போ எல்லாரும் கோரஸா சொல்ற மாதிரி சொல்ல. ஏன் சொல்லணும்னா அது ஆசிரியப்பா வடிவம், அகவல் வடிவம். ஆனால் வள்ளுவர் என்ன நினைக்கிறாரு? அறம் பொருள் இன்பம் என்கிற அந்த 3 கருத்துகளையும் எல்லார் மனதிலும் பதியும்படி சொல்ல வேண்டும் என்றால் இதற்கு முன்னாடி எவரும் பயன்படுத்தாத வடிவத்தை நான் கையில் எடுக்கணும் அப்படின்னு எடுத்தார். அவர் எடுத்து அந்த குறள் வெண்பா என்கிற யாப்பு வடிவத்தை அவர் தான் தொடங்கி வைக்கிறார். அந்த வடிவத்தை அவரே முடிச்சு விட்டார். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. அதுக்கப்புறம் எத்தனை பேர் குறள் வெண்பா எழுதியிருக்காங்க. ஆனால் ஒருவராவது வள்ளுவருக்கு நிகராக வந்து விடுகிறார்களா என்றால் வள்ளுவர் பெயரை அடிக்கிறாருன்னா ஒருத்தர் கூட கிடையாது. வரலாற்றுல அந்த வடிவத்தை தானே தொடங்குகிறார், தானே முடிச்சு விடுறார்.